நடிகர் விஷாலை பத்தி பாடகி சுசித்ரா பேசின வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சுந்தர் சி இயக்கத்துல விஷால் சந்தானம் இணைஞ்சு நடிச்சிருக்கும் படம் தான் மதகஜ ராஜா. இந்த படம் கடந்த 2013ஆம் ஆண்டே வெளிவர தயாரா இருந்த நிலையில பல காரணங்களால படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த படம் வரக்கூடிய பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. ரீசெண்டா இந்த படத்தோட பிரஸ் மீட் சென்னையில நடந்துச்சு. அதுல சுந்தர் சி, குஷ்பு ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப மேடையில பேசிட்டு இருக்கும் போது விஷாலோட கைகள் நடுங்கினதை நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் பேசினாரு. இவர் பேசினதை பார்த்த பலரும், அட விஷாலுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அவரோட கைகள் இப்படி நடுங்குது, விஷால் உங்களோட உடல்நிலையை கவனமா பார்த்துக்கோங்கன்னு வருத்தத்தோட கருத்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனா விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்ததாகவும் அந்த காய்ச்சலோட தான் அவர் பிரஸ் மீட்ல கலந்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ பாடகி சுசித்ரா விஷாலை பத்தி ஒரு வீடியோல வரம்பு மீறி பேசியிருக்கிறாங்க. அதுல விஷாலோட இந்த நிலையை பார்த்து பலரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா அவரை பத்தி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்ன சுசித்ரா, கார்த்திக் குமாரோடு வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் கார்த்திக் குமார் வீட்டுல இல்லாதப்போ யாரோ கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்க்கும்போது விஷால் கையில ஒயின் பாட்டிலோடு நின்றுட்டு இருந்தாரு. அப்போ அவர் போதையில இருக்கிறாருங்கிறத அவரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்கிட்ட கார்த்திக் குமார் இல்லையான்னு கேட்டாரு. நானும் இல்லைன்னு சொன்னேன். உடனே உள்ள வரட்டுமான்னு கேட்டாரு. நான் நோ சொல்லிட்டேன். உடனே அவர் கையில் இருந்த ஒயின் பாட்டிலை என்கிட்ட நீட்டி இதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னாரு. உடனே நான், கார்த்திக் குமார் கௌதம் மேனன் ஆஃபீஸில் தான் இருக்காரு, நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட ஒயின் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையால் அவரை திட்டுனேன். அது அவரோட காதில் கேட்டுடுச்சு. உடனே அவர் என்ன பார்த்து, நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு கேட்க, நான் உங்களை சொல்லலை, ஒரு பூனை இப்படித்தான் அடிக்கடி தொல்லை பண்ணும், நீங்கள் போங்கன்னு சொல்லி கதவை சாத்திட்டேன்னு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒயின் பாட்டில் கையில் பிடிச்சிட்டு இருந்த விஷாலால் இன்னைக்கு மயக்க கூட பிடிக்க முடியாமல் நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த பலரும், இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கணும், இப்போ அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி வரம்பு மீறி பேசுறது சரியில்லைன்னு பாடகி சுசித்ராவை திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.